விவாகரத்து, பிரிவு, அது இதுன்னு தனுஷ் அவரோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு பக்கம் அவரோட வேலைகள்ல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. ஒரு நடிகரா தேசிய விருது 3 முறையில வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுன்னு இன்னைக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிருக்காரு. அதுல ஒரு இயக்குனரா முதல் தேசிய விருதையும் ஒரே வருஷத்துல பெறுவது மிகப்பெரிய சாதனையாம். அந்த மகிழ்ச்சியில நடிகர் தனுஷ் அவரு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த முறை தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பா ராயன் மற்றும் அமரன் படங்களை அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த ஆண்டு தேசிய விருதுகளில் ராயன் படம் சிறந்த தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற விருதை வென்றிருக்கு. அதே போல கேப்டன் வில்லன் படத்துல வெளிப்படுத்திய நடிப்புக்காக தனுஷ் அவருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் ஆக்டர் விருதும் கொடுத்திருக்காங்க. இது வழியா ஒரு நடிகர் 3வது முறையா, ஒரு இயக்குனராக முதல் முறையா தனுஷ் அவர் தேசிய விருது பெற்றிருக்காரு. இந்த செய்தி நேற்று வெளியானதுமே ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல தனுஷ் அவர மாதிரி வேற யாருக்கெல்லாம் விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில தனுஷ் அவருக்கு இந்த சந்தோஷமான விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு பதிவை பதிவிட்டிருந்தாரு. தமிழ் சினிமா மறுபடியும் தேசிய அளவில் தன்னோட தரத்தை நிரூபிச்சிருக்கு. இதை தொடர்ந்து தனுஷ் தன்னுடைய சோசியல் மீடியா பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு ஆரம்பத்துல தொடங்கி இருக்காரு. ராயன் படம் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதையும், கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்காக சிறப்பு அங்கீகாரம் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதையும் பெற்றிருக்கிறது. ரொம்ப பணிவாகவும் உணர்ச்சி வசப்படுத்துவதாகவும் உணர வைக்குது. இந்த உயரிய அங்கீகாரத்தை வழங்கிய தேசிய திரைப்பட விருது நடுவர்கள் மற்றும் தேர்வுக்குழுவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். என் பயணம் முழுவதும் தொடர்ந்து ஆதரவளித்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் உண்மையான நன்றி. ஒரு நடிகரா இது என்னோட 3வது தேசிய விருது. ஒரு இயக்குனரா நான் பெறும் முதல் தேசிய விருது. ரசிகர்கள் இல்லாம இதுல எதுவும் சாத்தியமாகி இருக்காது. அவங்கனாலதான் என் பலத்தோட தூண்களா இப்போ வரைக்கும் அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இதயத்திலிருந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கேப்டன் மில்லர் எனக்கு ரொம்ப நெருக்கமான படம். என் பயணத்துல இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த நடிப்புன்னு நான் எப்பவுமே நம்பிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேசிக்கிற அந்த கேரக்டருக்காக இந்த சிறப்பு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது இந்த விருதை இன்னும் அர்த்தமாக்க மாத்தி இருக்கு. வாழ்க்கையில கிடைக்கிற முதல் வெற்றி எப்பவும் மறக்க முடியாது. இயக்குனரா ராயன் படத்துக்காக நான் பெறும் முதல் தேசிய விருது என் வாழ்நாள் முழுக்க நான் போற்றி பாதுகாக்கும் ஆசிர்வாதமா இருக்கும். நான் எப்பவும் சொல்றது எண்ணம் போல் வாழ்க்கை, ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற பதிவு தான். இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காருங்க. தனுஷ் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆடுகளம் படம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்த மாதிரி இந்த முறையும் அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுத்திருக்கு.